ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே சோழன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா காயத்ரி கிட்ட மாட்டிக்கிட்டு திருன்னு முழிக்கிறாரு. ஸோ காயத்ரி சோழன் பேசாததுனால அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோழன் கிட்டே பேச வராங்க. ஸோ அப்போ சோழனுமே பேசி புரிய வச்சு அனுப்புகிறாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இது என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு சொல்ல நினச்சிட்டு இருக்கும்போது பாண்டியனுமே நீ முதல்ல அந்த பொண்ணை பார்த்து விஷயத்த சொல்லி புரிய வை, நாங்கள் எல்லாருமே சொன்னோம் நீ தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் சோழன்கிட்ட சொல்லிட்டுருக்காரு. அப்போது இங்கே பாண்டியன் இன்னொரு விஷயம் கேட்குறாங்க சோழன்கிட்ட. நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத, லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு உன்னை இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்திருக்கு. நீ என்னமோ அவங்கள வெறுப்பேற்றதுக்காக தான் பேசினேன், ஆனால் லவ் பண்ணுறான் அப்படின்னு அந்த பொண்ணு எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறா அப்படின்னு நீ இப்போ கடுப்பாகிற. இப்போ தெரியுதா லவ் பண்ணால் அதோட அருமையும் விளைவும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. வானத்தே எனக்கு அப்படி தானே எந்த நேரமும் ஃபோன் பண்ணி நொய்யின்னு பேசிக்கிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டே டென்ஷனாக இருந்தால் விடாமல் திரும்பவும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டு நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு இப்போ புரியுதாண்டா? அதாவது நான் எந்த சுச்சுவேஷனில் இருக்கணும், இப்போ நீயும் அதே சுச்சுவேஷனில் தான் இருக்க. இது பொய் தான், உண்மைன்னு சொல்லலை. ஆனால் லவ் பண்ணால் இப்படி தான் அனுபவம் இருக்கும். என்னமோ தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுற பேரில் என்னையும் அவளும் சேர்த்து வச்சு பேசுங்கன்னு சொன்னேன். திரும்பவும் அவள் அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டா தெரியுமா, அவெல்லாம் மாறவே மாட்டாடா அப்படின்னு பாண்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே பாண்டி, உன் பிரச்சனை வேற என் பிரச்சனை வேறடா அப்படின்னு. புரியுதுடா, ஆனால் சுச்சுவேஷன் ரெண்டும் ஒன்று தானே, அதுதான் நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு சொன்னேன். சரியா, என் பிரச்சனையை விடு, நீ உன் பிரச்சனையை முடிக்கிற வழியை பாரு அப்படின்னு பாண்டின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த பாண்டி பையன் சொல்கிறதா உண்மைதான், லவ் பண்ணால் எந்த டார்ச்சரெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்றது இப்போ புரியுது. முதல் வேலையாக அந்த காயத்ரியை பார்த்து பேசி இந்த விஷயத்த சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு போயிட்டு தூங்க போயிடுறாரு. ஏண்டா சோழன் சாப்பிட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைண்ணா எனக்கு பசி இல்லை, நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அங்கே போய் படுத்துடுறாரு. ஸோ இவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் சாப்பாடை வேணான்னு சொல்லிங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இல்லைங்க எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அமைதியாக படுத்துடுறாரு. ஸோ இங்கே எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன்னா சோழனை எப்படி இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியலை, ஏதோ பிரச்சனை போல இருக்குது சோழனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பாண்டியன் கிட்டே பேசும்போது பாண்டியன் இந்த விஷயம் அப்படின்னு சோழன் பல்லவன் கிட்ட சொல்கிறாங்க. ஓ, இதுக்கு தான் மூஞ்சி 2 நாளாக அப்படி வாட்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல்வன் நினச்சிட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே எல்லோரும் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக கிளம்பிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ 2 நாளாக பஸ் ஸ்டாண்ட் பக்கமே போகாத சோழன் இப்போ ரெடி ஆகிட்டுருக்காரு. ஸோ கிளம்புறதுக்காக, ஏன்னா காயத்ரியை பார்த்து பேசி புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம என்ன 2 நாளாக ஆளே பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வரல, இன்றைக்கி கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா நினச்சிட்ருக்காங்க. ஆனால் முகமும் இப்போ கூட ஒரு வாட்டமாக தான் இருக்குது, என்னென்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு நிலா நினச்சிட்ருக்காங்க மனசுக்குள்ளே. அதுக்கப்புறம் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நிலா கிளம்பி நிலாவும் பல்லவனும் கிளம்பி வேலைக்கும் ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போகிறாங்க. அப்போ சோழன் காயத்ரியை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறாரு. அப்போ காயத்ரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ நீ எங்கே இருக்க, பஸ் ஸ்டாண்ட் இன்றைக்கி வரியா, காலேஜுக்கு போறியா, நான் உன்னை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் காலேஜுக்கெலாம் போகல, நான் ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீங்கள் அங்கே வந்துடுறீங்களா, நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்கள் ஏன் என் ஃபோனை அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி பேசும்போது, அதான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அங்கே வா, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், இப்போ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இவர் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம போய் அங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு காயத்ரியும் கிளம்பி ரெஸ்டாரண்ட் வராங்க. சோழனும் கிளம்பி அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ காயத்ரி அப்போ தான் வராங்க. ரொம்ப நேரம் ஆச்சா அப்படின்னு. இங்கே பாரு, அதெல்லாம் விடு, ஆமாம் நீ ஏன் நான் உண்மையை சொல்லி புரிய வச்சதுக்கப்புறமோ ஏன் இப்படி அழுதுகிட்டே என்னை டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. ஏன் சோழன் இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் என்ன உங்களை டார்ச்சர் பண்ணேன், ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்றீங்க, மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு காயத்ரி கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் உனக்கு சொல்லி புரிய வச்சுட்டேன் சரியா, நான் உங்ககிட்ட கேஷுவலாக தான் பழகினேன், நீ தான் இதை வேறு மாதிரி எடுத்துகிட்ருக்க, தயவு செஞ்சு என்னை விட்டுடு, இது நடந்ததெல்லாம் மறந்துட்டு உன் பாட்டுக்கு நீ உங்கள் லைஃப்பை பாரு, உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அப்புறமும் நீ ஏன் இப்படியே இருக்க, நீ இப்படி இருக்கிறதுனால உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் வீடு தேடி என்னை வான் பண்ணுற மாதிரி ஏதோ பேசிட்டு போகிறாங்க, இங்கே பாரு இதெல்லாம் சரி இல்லை, உங்களோட வயசெல்லாம் என்ன, நீங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைங்க, உனக்கும் எனக்கும் எங்கே செட் ஆக போகுது, இது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
சோழன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சோழன், நீங்கள் இது ஏதோ சும்மா சப்ப காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. ஏன் உங்களுக்கு எனக்கு செட் ஆகுது? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்களும் என்கிட்ட பேசுனீங்க, லவ் பண்ணி தானே பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ கேஷுவலாக பேசணுன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு. இங்கே பார் காயத்ரி, நான் உனக்கு எந்த விதத்துலையாச்சு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஆனால் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு. நல்லா பேசுறது வேற, லவ் பண்ணுறேன்னு வாய் விட்டு சொல்கிறது வேற, சரியா? நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சோழன் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. காயத்ரி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமையே சோழன் கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கார்த்திகா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க இப்போது ஊருக்கு போகாமல் இங்கேயே இருக்காங்க. அப்போது நேற்று வந்து சேரினை பார்த்தாங்க, அதை நினச்சி இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. நான் வந்து ஊர்லேயே நினச்சேன் அவங்க 2 பேருக்கும் சீக்கிரம் வந்து ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு. அது மாதிரியே நடக்குது. மாமா கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கார்த்திகா நினச்சிட்ருக்காங்க. அப்போது வந்து என்னடி உன் பாட்டுக்கு எது யோசிச்சுட்ருக்கா அப்படின்னு அவங்களுடைய அம்மா கேட்கும்போது, இல்லைம்மா சேரன் மாமாவை பற்றி அப்படிதான். என்னடி எந்நேரமோ அவனுடைய நினப்பு தானே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மா ஏம்மா மாமாவை கல்யாணம் பண்ணிக்க தான் நீங்கள் யாரும் விடலை, ஆனால் இப்போ மாமா சந்தோஷமாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறது கூட தப்புன்னு சொல்கிறீங்களாம்மா அப்படின்னு. இல்லடி இங்கே பாருடி, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு. மா அதான் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ நானும் அவர் கூட சந்தோஷமாக இருக்கிறேன், இதுக்கப்புறம் உனக்கு என்னம்மா பிரச்சனை? என்ன நான் இதுக்கப்புறம் அவர் கூட இருந்துட்டு போயிட்டு நான் என்ன சேரன் மாமாவை கல்யாணமாக பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி வார்த்தை பேசுகிற நீ அப்படின்னு. மா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேம்மா. மா இல்லைம்மா, நேற்று அதான் நம்ம அந்த இந்திக்கார பொண்ணோட மாமாவை பார்த்தோம்ல, அதை தான்மா நினச்சிட்டு இருக்கேன். மாமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தால் நல்லா இருக்கும் இல்லைம்மா அப்படின்னு. செட் ஆகாத நான் தான் நேற்றே சொன்னேன் இல்லடி அப்படின்னு. மா அதெல்லாம் விடுமா, அதெல்லாம் செட் ஆகும். மாமாவுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு போல இருக்குது. மாமா நேற்று வைக்கப்படுறதுலேயே தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் மாமாவுக்காக அந்த பொண்ணு ஸ்வீட்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கு. இதுலேருந்தே உனக்கு தெரியலையாம்மா? ஏன் சரி அப்படியே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறவரை பின்னாடி உட்காந்து போய் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரலாம்ல, அதுவும் முன்னாடி உட்காந்துக்கிட்டு கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வராருன்னா என்னமா அர்த்தம்? அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு போல இருக்குமா அப்படின்னு. இங்கே பாருடி, நானுமே அப்படி தான் நினைக்கிறேன். நீ சொல்கிற மாதிரி சேரனுக்கு அந்த பொண்ணோட சேர்ந்து கல்யாணம் நடந்தால் நல்லா இருக்கும் தான் நானும் நினைக்கிறேன். இந்த ஜாதி மதத்தெல்லாம் விட அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு எல்லாம். அவனுக்கும் எத்தனையோ இடத்துல அவங்க தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து பொண்ணு பார்த்தாச்சு, எங்கேயுமே செட் ஆகலை. கடைசியாக ஒரு சம்மந்தம் பார்த்து கூட இந்த மாதிரி சூழ்நிலை ஆச்சு. இப்போ அவன் ஏதோ அதை மறந்துட்டு சந்தோஷமாக இருக்கான் போல இருக்குது. இந்த பொண்ணு கூட அவனுக்கு கல்யாணம் நடந்தா நல்லா தான் இருக்கும் கடவுள் புண்ணியத்தில் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம காயத்ரியுமே அதை சொல்லவும் சொல்கிறான், சாரி கஸ்தூரியுமே அதை சொல்லவும் சொல்கிறாங்க நம்ம கார்த்திகா கிட்ட. அப்போது அவங்களுமே இருந்துக்கிட்டு, ஆமாம்மா இதே தாம்மா நானும் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவுமே அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கார்த்திகாவை சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்றதுல அவங்க வந்து கஸ்தூரி வந்து உறுதியாக இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய அப்பாவுமே அதே மாதிரி தான். கார்த்திகாவை வந்து சேரனுக்கு கல்யாணம் பண்ணிக்க கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கும் நமக்கும் செட் ஆகாது. ஸோ இந்த கோவம் தான் இதுக்கப்புறம் வந்து அதான் நம்ம கார்த்திகாவுமே நல்லபடியாக வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து சேரன் மேலே அவங்களுக்கு எந்த வருத்தமே இல்லை. ஏன்னா சேரன் அன்றைக்கி விட்டு கொடுக்கலாம் அப்படின்னா கார்த்திகாவோட வாழ்க்கை இன்றைக்கி இந்த அளவுக்கு நல்லபடியாக இருந்திருக்காது அப்படின்றது அவங்களுடைய நோக்கம். அதனால் இனிமே வந்து அவங்க மேலே சேரன் மேலே கோபம் கிடையாது. அவனுமே ஏதோ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் அவங்களும் நினைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து கார்த்திகா பேசும்போதெல்லாம் அவங்கக்கிட்ட கோவப்பட்டு கஸ்தூரி வந்து சண்டை போடலை. ஸோ நல்லா இருக்கணும் சேரன் அப்படின்னு தான் மனசளவில் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே கார்த்திகா வந்துட்டு நினைக்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. சேரன் வந்துட்டு நம்ம சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க, நம்ம நடேசனை தவிர. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக நடேசனை சமாதானப்படுத்தி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி நிலாவே வந்து கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ வந்து இந்த ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம காயத்ரி வந்து அங்கே சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க சோழன்கிட்ட. சோழன் எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வச்சு பார்க்குறாங்க, கேட்குறதே கிடையாது. கடைசியாக நம்ம சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, போதை நிறுத்துறியா காயத்ரி, நான் உங்ககிட்ட பொறுமையாக இவ்வளோ நேரம் எடுத்து சொல்லி பார்த்தேன், நீ கேட்குற மாதிரி கிடையாது, இங்கே பாரு இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு, எனக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே காயத்ரி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன சோழன் இவ்வளோ நேரம் என்னை எப்படியெல்லாமோ கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணிங்க, நான் கன்வின்ஸ் ஆகலை அப்படின்ன உடனே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னு போய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்குறாங்க. என்ன நீ இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன், நீ புரிஞ்சுக்காம இது பொய்ன்னு சொல்லிட்டு இருக்க, எங்கே பார் எனக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ தான் வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்க, இதுக்கான ஆதாரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் அதை எடுத்து காட்டும்போது நம்ம காயத்ரிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பயங்கர ஷாக் ஆகுறாங்க. புரிஞ்சுக்கோ இதுக்கப்புறமாச்சு
அவளுக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனையினால தான் உன்னை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ இது வந்து லவ்வுன்னு நினச்சிக்கிட்ட. நான் வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினேன். என் ஒய்ஃப்க்கு நான் வேற ஒருத்தவங்க கூட பேசினா அது அவங்களுக்கு பிடிக்காது. அதில் என் மேலே இருக்கிற கோவம் போய் என்கிட்ட கேஷுவலாக பேசுவாங்க. அப்படின்றதுனால தான் உங்ககிட்ட நான் வந்து பேசினேன். என் ஒய்ஃபும் நான் நினச்ச மாதிரியே என்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் இப்போ நீ வந்து அதாவது எனக்கு உன்னுடைய ஹெல்ப் அவ்வளோதான் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் நான் வந்து சொல்லி உனக்கு புரிய வைக்கிறேன். நீ இதை புரிஞ்சிக்காம என்கிட்ட கோவப்பட்டு சண்டை போடுற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்கள் என்ன இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படி தானே அப்படின்னு காயத்ரி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. உங்கள் ஒய்ஃப் கூட நீங்கள் சேரணும், அவங்க பேசணும் அப்படின்றதுக்காக ஏன்னா வந்து இவ்வளோ நாளாக பகட கையை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்கன்னு நினச்சி நான் உங்கள் மேலே உண்மையான அன்பையும் காதலையும் வச்சுருந்தேன். இப்படி போய் சொல்லி என்னை ஏமாத்துறீங்க. இது ரொம்ப சீட்டிங். உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க. என்ன காயத்ரி இப்படிலாம் பேசுகிற? நான் உங்ககிட்ட இவ்வளோ நாளாக நடந்த விஷயத்தையும் எதுக்காக இப்படி பண்ணனதையும் எடுத்து சொல்லிட்டேன். நீ இதுக்கப்புறமும் என்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பழிவாங்கிற நோக்கத்தேடி ஏன் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னாலே சொல்லலைனாலே நான் அப்படி தான் பண்ண போகிறேன். உங்களை வந்து நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு காயத்ரி அங்கேருந்து கோவத்தோட எழுந்திரிச்சு கிளம்பி போயிடுறாங்க. இது என்னடா இது, அவளுக்கு சொல்லி புரிய வச்சலான்னு பார்த்தா இது வந்து பெரிய பிரச்சனையாக போய் முடியும் போல இருக்குது. வம்பா இருக்குது. இவ புரிஞ்சுக்காமல் இப்படி சொல்லிட்டு போகிறாளே, அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சோழன் வந்து பயங்கரமாக வந்து மனசுக்குள்ளே டென்ஷனோடய இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து ஆஃபீஸில் போயிட்டு நிலாவுக்கு வந்து சோழனோட நடப்பு தான். சோழன் ஏன் இப்படி இருக்காரு என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியாமல் பல்லவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது வந்து சோழனை பற்றி விசாரிக்கிறாங்க. ஏன் நீ திடீர்னு அண்ணன் மேலே இப்படி அக்கறை அப்படின்னு. இல்லடா பல்லவா, அவருடைய முகமே சரியில்லை. காலையில் கிளம்பி வந்தார், பஸ் ஸ்டாண்டுக்கு தான் காயத்ரி பார்க்க வந்திருப்பாருன்னு பார்த்தா காயத்ரியையும் காணோம், அவரையும் காணோம். அதான் எனக்கு அந்த டென்ஷன் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதான்டா பல்லவா அப்படின்னு கேட்கும்போது பாண்டியனை இதான் விஷயம்னு சொல்லிச்சு அணி அப்படின்னு பல்லவன் விஷயத்த சொல்லும்போது என்னவா இருக்கும், ஏன் இப்படியெல்லாம் வந்து சோழன் பண்ணிட்டு இருந்தாரு, இப்படி போய் மாட்டிக்கிட்டாரு, இதை நாம தான் சரி பண்ணணும் அப்படின்னு நிலா நினைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. சோழன் வந்து எப்பயும் போல் சுவிட்ச் ஆஃப் தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து நிலா வந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க. சோழன் வந்து வீட்டில் இருக்காரு. ஏங்க நீங்கள் சவாரிக்கு போலியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க சவாரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டு வச்சுருந்தா எந்த சவாரி தான் வரும், யாராச்சும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபோனை ஆனில் வச்சுருந்தா தானே அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நானும் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் சொன்னதா பல்லவன் என்கிட்டே விஷயத்த சொன்னான். எதுக்குங்க உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அப்போவே நாங்கள் அதாவது வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் கேட்டிங்களா? கேட்காம பிடிவாதமாக எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ நீங்கள் தானே பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து சோழன்கிட்ட பேசும்போது, ஏங்க நான் என்ன இதெல்லாம் வேணும் நான் பண்ணுறேன், இதெல்லாம் நான் உங்களுக்காக தான் பண்ணேன். ஆனால் கடைசியில் நான் தான் போய் மாட்டிக்கிட்டேன். உங்களுடைய மனசை மாற்றுறதுக்காக நான் முயற்சி பண்ணி உங்கள் மனசை மாற்ற முடியல, காயத்ரி கிட்டே நான் அவசரமாக மாட்டிக்கிட்டேன். என்னுடைய நிலைமையை நினச்சா உங்களுக்கு எப்படிங்க இருக்குது, வேணும்னே பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணணும் சோழன்? இதெல்லாம் நீங்கள் பண்ணாமே இருந்திருக்கலாமே. நீங்கள் பண்ண போய் தானே நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்க. இதுக்கு காரணமாக என்ன ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதானே உங்களுக்கு எங்கே இதை புரிய போகுது. நானும் உங்களை மாற்றுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் அது முடியலை. நான் தான் பிரச்சனையில் மாட்டிக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் ஏன் சோழன் என்ன மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. ஆமாங்க தப்பு தான், உங்களுக்கு எதுவுமே புரியாது, எல்லாமே நான் பண்ண தப்பு தான், விட்டுருங்க. என் பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன், எதுக்கு இதில் இன்வால்வ் ஆகுறீங்க? நான் எப்படியோ இருந்துட்டு போகிறேன், நான் எப்படியா இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிடுறாரு. சோழன் இப்படி சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சோழன் இப்படி சொன்ன உடனே நிலாவுக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டாரு, நம்ம ஏதாச்சும் சொன்னா நம்ம கூடவே எதிர்த்து பேசுவாரு, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்போ வந்து நம்ம இப்படி சொன்ன உடனே சார் அப்செட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து மனசை கேட்காம சரி சோழன், சரி விடுங்க, இப்போ நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லைங்க நீங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்லிடுறாரு. இல்லைங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. வேண்டாங்க நீங்கள் இது வரைக்கும் பண்ணதே போதும், அதான் நான் ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்குறீங்கல்ல, நான் தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு அமைதியாயிடுறாரு. அப்போ நிலாம் வந்து மனசுக்குள்ளே இது இப்படியே விட்டால் பெரிய பிரச்சனையாயிரும். ஏற்கனவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடு தேடி வந்து பேசிட்டு போயிருக்காங்க. காயத்ரியும் இதை புரிஞ்சிக்கலன்னு வேற பாண்டியன் சொன்னதா பல்லவன் சொன்னான். அதனால் வந்து நம்ம ஏன் காயத்ரி கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு நிலாவே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழன் வந்து ஃபோனை வச்சுட்டு எழுந்து வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு போகிறாங்க. அந்த கேப்பில் நிலா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் எடுத்து காயத்ரியோட ஃபோன் நம்பரை வந்து நிலாவுடைய ஃபோனில் சேவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறமா சோழன் வரத்துக்குள்ள ஃபோனை வச்சிடுறாங்க.
ஏங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லையே அப்படின்னு நிலா வந்து அமைதியாக வந்து அவங்க பின் சைடு வந்து போயிட்டு காயத்ரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ யார் அப்படின்னு காயத்ரி ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. நான் நிலா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவா யார் அப்படின்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க காயத்ரி வந்துட்டு. அப்போ நிலா இருந்துக்கிட்டு சோழன் அப்படின்னு சொன்ன உடனே ஓ சோழன் சொன்னார் நிலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒய்ஃப் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டாரா அவர் அப்படின்னு நிலா கேட்குறாங்க. ஆமாம் அவர் சொன்னார், ஆனால் அது உண்மை இல்லை பொய் தானே, நீங்களும் அவருக்காக கூட நடிக்க தானே நீங்களும் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, அவர் உண்மையிலேயே உங்களோட ஹஸ்பண்ட் இல்லை தானே அப்படின்னு காயத்ரி கேட்குறாங்க. காயத்ரி இங்கே பாரு நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ, அவர் சொல்கிறது பொய் கிடையாது. எனக்கும் அவருக்கும் உண்மையிலே கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம், இதனால தான் அவர் உனக்கு ஃபோன் பண்ணார். அதாவது உங்ககிட்ட பேசுகிற மாதிரி நல்லா நடித்தார். அவர் உங்களை வந்துட்டு அவர் வந்துட்டு லவ் பண்ணலை சரியா, அதை புரிஞ்சுக்கோங்க. அவர் எடுத்து சொல்லி புரிய வச்சியும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்காம கோவப்படுறதா வந்து அவர் சொன்னார். அவர் ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துட்ருக்காரு. ப்ளீஸ் நீங்கள் தான் இதில் புரிஞ்சு ஒதுங்கிக்கணும். இதில் வந்து அவர் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லணும், ஆனால் இதுலேருந்து அவர் ஒதுங்க முடியாது. அவர் ஒதுங்கிட்டார். நீங்கள் தான் வந்து ஒதுங்கிக்கணும். இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட எதுவும் பேசி சண்டை போடாமல் பிரச்சனை பண்ணாமல் ப்ளீஸ் காயத்ரி நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அவருக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆனவரவா நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க சொல்லுங்கள் காயத்ரி அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. காயத்ரி ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் இப்போவும் நம்பாமல் இந்த விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஃபோட்டோலாம் வந்து கூட வச்சிருக்கிறாரு, நான் அவர் வேணால் காட்ட சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை அவர் ஆல்ரெடி என்கிட்ட இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க காயத்ரியுமே. அதை காட்டியுமா நீங்கள் இன்னும் நம்பாமல் அவர் மேலே கோவத்தில் இருக்கீங்க அப்படின்னு. அவர் என்ன ஏமாத்திட்டாருல்ல அப்படின்னு காயத்ரி அழுகிறாங்க. இங்கே பாரு காயத்ரி புரிஞ்சுக்கோங்க, அழுகாதீங்க அப்படின்னு சொல்லி நிலா இந்த பிரச்சனையை காயத்ரி கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஸோ வந்து காயத்ரியுமே இதை புரிஞ்சிக்கல. நீங்கள் யார் என்னதான் சொன்னாலும் இது தப்பு தான், அவர் என்னை ஏமாத்திருக்காரு அப்படின்னு காயத்ரி வந்து கோவத்தோடு தான் வந்து ஃபோனை கட் பண்ணி வச்சிடுறாங்க. என்ன இது நாம் இப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தா பிரச்சனையே இப்படி போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, இவர் போய் எக்கத்தப்பா மாட்டிக்கிட்டாரு, அதுவும் நமக்காக தானே அப்படின்னு நிலா வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. ஸோ வந்து சோழன் வந்து காயத்ரி கிட்ட வந்து எனக்கும் நிலாவுக்கும் இருக்கிற பிரச்சனை சரியாயிடுச்சு அப்படின்னு போய் சொல்லி காயத்ரி எப்படியாச்சும் கழட்டி விடலாம் அப்படின்னு பார்த்தாரு. ஸோ நிலாவும் சோழனை புரிஞ்சிக்கல, காயத்ரியும் புரிஞ்சிக்கல. சோழன் வந்து வம்பா மாட்டிக்கிட்டு திரு முழிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சோழன் வந்து வேணும்னு பண்ண கிடையாது. நிலாவை எத்தனையோ வகையில் இம்ப்ரெஸ் பண்ண பார்த்தாரு சோழன், ஆனால் நிலா இம்ப்ரெஸ் ஆகவே இல்லை. சோழனை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லை. இப்படி பண்ணாலாச்சு நிலா நம்மளை ஏற்றுப்பா புரிஞ்சுப்பா அப்படின்ற ஒரு இது எண்ணத்தில் நிலா கூட எப்படியாச்சும் சேர்ந்துடணும் அப்படின்ற ஒரு கனவுல சோழன் இந்த மாதிரி பண்ணார். ஆனால் சோழன் நினச்சது நடக்கலை. அதுக்கு எதிர் மாதிரியாக வேற ஒரு பிரச்சனையில் தான் போய் சோழன் வந்து சிக்கிக்கிட்டாரு. இதிலேருந்து இப்போ எப்படி வெளியில் வருது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போய் நின்றுட்டுருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, சோழன் இதுலேருந்து எப்படி வெளியில் வர போகிறாங்க, ஸோ நிலா இதுக்கு ஏதாச்சும் சோழனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்களா, ஸோ காயத்ரி இந்த பிரச்சனையை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, ஸோ பிரச்சனையை பெருசு பண்ண போகிறாங்களா, ஸோ இல்லை சோழனோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கியிருக்க போகிறாங்களா, ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.